வணக்கங்க. இந்த பட்ஜெட் செஷனில் அம்மையார் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. 10 வருஷம் மன்மோகன் சிங்கையும் 10 வருஷம் பிஜேபி ஆட்சியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருந்தாங்க. இந்த ஒயிட் பேப்பரில் அவங்க ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் அவங்க சொன்னாங்க. அதில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க. கே-ஷேப் ரிக்கவரி நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அடுத்தது எஃப்டிஐயில் ஒரு கம்மியாக இருக்குது, முன்னாடி இருந்த அளவு எஃப்டிஐ இந்தியாவில் வரலங்கிறதையும் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இதெல்லாம் ஃபிகர்ஸ் சொல்லுது. இந்த கே-ஷேப் ரிக்கவரினா என்னென்னா, பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகிருக்குன்னா எவ்வளோ பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ பேருக்கு பூம் இருக்கும், எவ்வளோ பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ பேருக்கு லாபம் சம்பாதிச்சிருக்க முடியும். இதெல்லாம் சிம்டம் பார்த்தீங்க. இதோட ரியலாக இது நடக்கிறது எப்படின்னா, என்ட்ரி லெவல் கார் சேல்ஸே நம்மள்ட்ட நடக்கிறது இல்லை. நடக்கிறதெல்லாம் ஹை எண்டு கார் சேல்ஸ் மட்டும்தான் நடக்குது. பேட்டா, ரிலாக்ஸோ இது மாதிரி பெரிய பிராண்டோட செருப்பு பிராண்டு சேல்ஸ் எல்லாம் கம்மியாகுது. ஹை எண்ட் சேல்ஸ் ஷூஸோட வேல்யூலாம் ஏறுது. அதே மாதிரி உள்ளாடைகளோட சேல்ஸும் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மக்கள்கிட்ட வாங்கும் திறன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுறாங்க. எனிவே அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். 10 வருஷம் யூபிஏ ஆட்சியில் அக்கார்டிங் டு தெம் 8.1% growth. யூபிஏனா மன்மோகன் சிங் காலத்தில் நடந்த growth 8.1%. என்டிஏ ஆட்சியில் 7.1%. இதில் 2 விஷயம் இருக்குது. அவங்க கோவிட் பீரியட் எடுத்துட்டாங்க, நம்மளது குளோபல் கிரைசிஸ் பீரியட் எடுத்துட்டாங்க. அதை ரெடியும் வச்சுருந்தாங்கன்னா இவங்களது 5க்கு 6லேருந்து 5.5லேருந்து 6க்கு இறங்கியிருக்கும். ஐடியலி 5.1க்கு இறங்கியிருக்கும். மன்மோகன் சிங்து 7.5 8 கிட்ட இருக்கும். இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தா கூட மன்மோகன் சிங்து 7.5யும் இவரது 5.5யும் ஆகிருக்கும். இதை நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது புது சீரீஸு. இவங்க சொல்கிற 7.1 புது சீரீஸ் வச்சுருக்காங்க. மன்மோகன் சிங்கோட 8.1 பழைய சீரீஸு. மன்மோகன் சிங்கோட 10 வருஷத்தையும் இந்த புது சீரீஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது 9.5% கிட்ட போயிடும். அவங்க சொல்கிறது 1% கேப்பு, ஆக்சுவல் கேப்பு 2%. நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துக்கலாம். விலைவாசியை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசி குறைச்சதில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இவங்க கம்பேர் ஆப்பிளுக்கும் கம்பேர் பண்ணணும். இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மன்மோகன் சிங் காலத்துக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சைடில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணாமல் ஹோல்சேல் ப்ரைஸையும் கன்சியூமர் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணியிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். மன்மோகன் சிங் காலத்தில் இப்போ கச்சா எண்ணெய் விலை $148. அதனால் அவர் பெட்ரோல் விலையை கம்மியாக வச்சு டேக்ஸை கம்மியாக போட்டதுனால வந்த காரணம் இது. அதனால் $40 கச்சா எண்ணெய் $148 போனதுனால பெட்ரோல் விலையும் ஏறித்து, டீசல் விலையும் ஏறிச்சு. ஆனால் அதனால் விலைவாசியும் 7.9% ஏறிது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, $70 பெட்ரோல் ஆவரேஜ் கச்சா எண்ணெய் $70 இருக்கிறத ஆவரேஜாக $70 தான் இருக்குது. நடுவில் $25 வரைக்கும் இறங்குறச்ச கூட $102 பெட்ரோலை வச்சு, சுமார் $100 டீசல் வச்சு, $1000 கேஸ் சிலிண்டர் வச்சு பயங்கரமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. $100 பெட்ரோல் போடுறதுனாலையும் $1000 கேஸ் சிலிண்டருக்கு போட்டு வாங்குறதுனாலையும் மிடில் கிளாஸுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் வாங்குகிற தரன் கம்மியாக போயிடுச்சு. மன்மோகன் சிங் காலத்தில் முட்டை விலை என்ன, இப்போ முட்டை விலை என்னன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி ஒரு கமாடிட்டிக்கும் பருப்பு, அரிசி இதெல்லாம் பாருங்கள். மன்மோகன் சிங் காலத்தில் என்றைக்காவது பொன்னி அரிசி $60 கிலோன்னு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? அதனால் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணணுமே தவிர ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால் இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி 5.5% இன்றைக்கி. அதுவும் அவங்க சொல்கிற இன்ஃப்ளேஷன். ரோட்டில் போனால் இன்ஃப்ளேஷன் இன்னும் ஜாஸ்தி. இந்த கச்சா எண்ணெய் விலை $70 கிட்ட ஆவரேஜாக இருக்கும்போதே இவ்வளோ விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது.
அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் 54,000 கிலோமீட்டர் ரோடு கட்டினோம், ஆனால் மன்மோகன் சிங் 27,000 கிலோமீட்டர் ரோடு கட்டினார்னு. உங்களுக்கெல்லாம் பல டிபேட்டில் எடுத்து நான் காமிச்சிருக்கிறது, ஒரே 4 லேன் இருந்ததுன்னா ஒரே கிலோமீட்டராக 4 கிலோமீட்டராக எண்ணினது என்டிஏ சர்க்கார். மன்மோகன் சிங் 1 கிலோமீட்டராக தான் எண்ணினார். அப்போது நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 54 4ஆல் வகுத்தீங்கன்னா நீங்கள் 13,000 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கிறீங்க. அதனால் 4 கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கும் 4 நாளாக போட முடியாது. அதுக்கப்புறம் சிஏஜி ரிப்போர்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தங்கத்தால் வச்சு இழைச்சி கட்டியிருந்தாலும் டெல்லி பக்கத்தில் கட்டின ரோடு அவ்வளோ செலவாயிருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் பதிலும் சொல்லலை. மேனுஃபேக்சரிங் செக்டரை பற்றி பேசுகிறாங்க, ரைட்டுங்களா? 15 to 17% ஆஃப் டோட்டல் ஜிடிபி மன்மோகன் சிங் காலத்தில் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தது. மேனுஃபேக்சரிங் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கும். நாங்கள் PL1 பண்ணிட்டோம், நாங்கள் இந்தியாவிலேருந்து எல்லா வெளிநாட்டுக்கு செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் ஆகுது, அது எக்ஸ்போர்ட் ஆகுது, மைக்ரோஸ் ப்ராசஸர் எக்ஸ்போர்ட் ஆகுது, எல்லாம் பேசிட்டு மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வெறும் 13% தான் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த PL1லாம் போட்டிருக்கலைன்னா என்ன ஆகிருக்கும்? இந்த அம்மையார் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க சொன்னாங்க, நாங்கள் $900 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு. மன்மோகன் சிங் காலம் பவர் எடுக்கும்போது இன்றைக்கி 80 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் இருந்தது. அந்த மாண்புமிகு மன்மோகன் சிங்கோட திறமைனால் ஆல்மோஸ்ட் 4 மடங்கு மாறி 300 பில்லியன் ஆகிடுச்சு. இன்னும் 20 பில்லியன் சேர்த்துருந்தா 4 பில்லியன், 4 மடங்கு. இவங்களால் ரெட்டிக்க கூட முடியாது. 300 பில்லியனை கொடுத்துட்டு போன மன்மோகன் சிங்கை இந்த 4 மடங்கெல்லாம் ஆக்க வேண்டாங்கன்னு ரெட்டிக்க கூட முடியல. 300லேருந்து 437 பில்லியன் தான் போயிருக்குது. மன்மோகன் சிங் 1 4 ஆக்கினார். இவங்களால் 4 8 கூட ஆக்க முடியல, 4 6 கூட 4 6 கூட ஆக்கலை, 4 5.5 தான் ஆக்கினாங்க. மன்மோகன் சிங் காலத்தில் வந்த புதுசில் 1 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் இருந்ததுன்னா அவர் ஆட்சி விட்டு போகிறச்ச 4 கோடி எக்ஸ்போர்ட். அந்த 4 கோடி எக்ஸ்போர்ட் இவங்களை 5.5 கோடி எக்ஸ்போர்ட்டாக தான் ஆக்கியிருக்கிறாங்க. இதனால தான் திருப்பூர், ஆம்பூர், வாணியம்பாடியிலலாம் கஷ்டம். அதனால தான் எல்லோரும் அழகிறாங்க. திருப்பூர்லேயும் வான்பூர்லேயும் வாணியம்பாடியில் நீங்கள் யாரை வேணால் போய் திருப்பூரில் கேளுங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பதில் க்ளீனாக வந்துடும். இதோட வெளிப்பாட்டு வேறு விதத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜிடிபி க்ரோத்தை பற்றி பேசும்போது அவங்க சொன்னது, நாங்கள் இப்படி ஜிடிபி பண்ணியிருக்கோன்னு. மோடி ஆட்சியில் தான் பங்களாதேஷோட பர் கேபிட்டா இன்கம் இந்தியாவோட ஜாஸ்தி போச்சு. அதனால் ஆக மொத்தம் வேலை இல்லாண்மை, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாறு காணாத அளவு இருக்குது. இந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு லெஸ் தென் 2% ஆஃப் ஜிடிபி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதோட பட்ஜெட்டை இந்த வாட்டி கூட குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி வல்லரசு ஆனோம்னா எஜுகேஷன்லேயும் ஹெல்த்துலேயும் செலவு பண்ணாமல் எப்படி வல்லரசு ஆக்கிறதுன்னு ரகுராம் ராஜனே கேள்வி கேட்டிருக்கிறார். ஆக மொத்தம் ரகுராம் ராஜன் கேட்காததை நான் கேட்குறேன். இவ்வளோ கட்டம் இருந்தபோது 300 ரூபா ஒரு சிலிண்டர்னு மன்மோகன் சிங் கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் 1000 ரூபா ஒரு சிலிண்டர் கொடுக்குறீங்க. ஒரு லிட்டருக்கு 50 ரூபா 55 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க. பெட்ரோலு ஒரு லிட்டருக்கு 102 ரூபா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 லிட்டர் டிவிஎஸ் 50 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. ஒரு மாதத்துக்கு 700 ரூபா கொடுக்குறீங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வெறும் சிலிண்டர்லேயும் பெட்ரோல்லையுமே நீங்கள் 1500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. ஒரு மாதம் 1500 ரூபா உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, ஒரு கூட இருந்த ஒரு வெள்ளை சட்ட சாமியாரும் மோதியும் குலுங்கி சிரித்தாங்க யூஎஸ்டியை பற்றி. இந்த ஒயிட் பேப்பரில் வந்திருக்கிற கிராஃப் தப்பு. அது கவர்மெண்ட் ஆர்பிஐலேன்னு எடுக்காமல் வேற எங்கேருந்தோ எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சி இறக்கிடும்போது வயசு 56 ரூபா இருந்தது டாலருக்கு ரூபா. அது ரொம்ப மோசமான நிலைமைன்னு மாண்புமிகு பிரதமர் மோடி சொன்னார். ஆனால் ஒரு நாளைக்கு கூட அவர் ஆட்சி காலத்தில்
ரூபாய்க்கு ஒரு டாலர் இல்லை, இன்றைக்கி அதிபாலத்தில் 83 ரூபாய் இருக்குது. கூடிய சீக்கிரம் செஞ்சுரி அடிச்சிடும். நன்றி, வணக்கம்.